ஹாய் காய்ஸ், நான் தான் உங்கள் அபிகேமிங் பேசுகிறேன். புதுசாக மிக்ஸி ஷாப் வந்திருக்கு. இதில் என்னென்ன ரிவார்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். காய்ஸ், நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைபர் ஒரு லைக்கும் கொடுத்துட்டு பாருங்கள். சரி வாங்க, இதில் என்ன ரிவார்ட் இருக்குது அப்படி சொல்லிட்டு ஷோ பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நமக்கு லக்கு எப்போதுமே கண்டிப்பாக இருக்காது. எப்படி நீங்களே பாருங்களேன் என்ன லக்கு தரணும் அப்படின்ட்டு. இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் நமக்கு லக்கு எதுவும் இருக்காது அப்படின்ட்டு. அதுக்குள்ளே நீங்களே பாருங்களேன் என்ன தந்தானோ அப்படின்ட்டு. அடா பாவிகளா, மனசாச்சே இல்லாமல் பண்ணிட்டீங்களா? அவ்வளோதாங்க, லாஸ்ட்டாக நமக்கு 61% வந்துட்டு. சரி, இதில் அப்புறம் என்னென்ன ரிவார்ட் இருக்குது அப்படின்னா கைஸ், இதில் இன்னும் பெருசாக நம்ம சொல்லிக்கிற அளவுக்குலாம் ரிவார்டு இல்லை. எனக்கு எது பிடிச்சிருந்துச்சுன்னா ரிங் வவுச்சர் இருக்குது, அப்புறம் இந்த எமௌண்ட் இருக்குது. இந்த எமௌண்ட்டும் கொஞ்சம் நாளாக பிடிச்சிருக்கு. அடுத்தது கீழே ஸ்க்ரோல் பண்ணோன்னா அப்புறம் குளோவால் நேமிச்சிங் கார்டு இதெல்லாம் இருக்குது. சரி, இதில் எனக்கு அவ்வளோவா ஒன்றும் பிடிக்கல வேறு எதுவும். நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்விட்ச் பண்ணி பார்க்கலாம் அதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா ஈவோ டோக்கன் கொடுத்துருக்கானோ, பரவாயில்ல, இதை நம்ம கண்டிப்பாக எடுத்துக்கலாம். அப்புறம் பேட்டு மாதிரி ஒரு எமௌண்ட் போட்டு இதுவும் கொடுத்துருக்கானோ. சரி, இது நம்ம ஈவோ டோக்கனை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா 10 பாக்ஸு 150 டைமண்ட் வருது. போன வீடியோ சேர் அமௌண்ட் வீடியோ 4000 டைமண்ட் பண்ணிக்கிறப்பானோ. அதுக்கும் அந்த வீடியோ நான் கமெண்ட் கீழே பின் பண்ணி வைக்கிறேன், அதையும் போய் பார்க்காதவங்களாம் பாருங்கள். அதுலேயும் 4000 டைமண்ட் பிடிங்கிட்டு விட்டானோ கைஸ். அப்புறம் உங்களுக்கு எவ்வளோ லக்கு விழுந்துச்சு அப்படின்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஏன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அப்புறம் நம்ம ஸ்விட்ச் பண்ணி அந்த ரிங் வவுச்சர் இருக்குல்ல, அதையும் எடுத்துக்கலாம். ஏன்னா அதுவும் கம்மி டைமண்ட் நமக்கு கிடச்சிருக்கு. அதையும் அப்புறம் பர்ச்சேஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் கேட்பீங்க உள்ள அந்த இடத்துக்கு, ப்ரோ என்ன ப்ரோ ஐடி நேம் சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு. அது என் ஐடி இல்லை, இது என் ஃப்ரெண்ட் ஐடி. என் ஐடியில் எடுத்தேன், பட்டு ஸ்க்ரீன் ரெக்கார்டு ஆன் பண்ணாமல் எடுத்துவிட்டேன். அதனால் அது போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட் ஐடி லாகின் பண்ணி சரி இதில் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதில் எடுத்துகிட்ருக்கேன். அப்புறம் நம்மள்ட்ட டைமண்டு கம்மியானதுனால போயிட்டு ஒரு வீக்லி போட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லுவேன். அவன் தான் வீக்லிலாம் போட்டுவிட்டான். சரி, ஒரு வீக்லி போட்டு வந்து அந்த எமௌண்ட்டை எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எமௌண்ட் உள்ள போவேன். அப்புறம் உங்களுக்கு எவ்வளோ லக்கு வந்துச்சு அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறம் இதில் எது ஒர்த்தாக இருக்குது அப்படின்ட்டும் கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு என்னென்ன பிடிச்சிருந்துச்சி அப்படின்ட்டு நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன். உங்களுக்கு எதாவது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் பார்த்துட்ருக்கவங்களாம் ஒரே சப்ஸ்கிரைபும் லைக்கும் கொடுத்துட்டு பாருங்கள் கைஸ். இந்த ஒரு பேட்டை இப்படி அடிக்கிற மாதிரி ஒரு எமௌண்ட் இருக்குது. இந்த எமௌண்ட்டு தான் அப்புறம் பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். ஏன்னா என் ஃப்ரெண்டுக்கு இந்த எமௌண்ட் தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால், அதனால் சரி இந்த எமௌண்ட்டை அப்புறம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு இந்த எமௌண்ட்டை பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. இது ஒரு சைடில் இந்த எமௌண்ட்டை பார்க்க ஜடேஜா பேட்டை இப்படி பண்ணுற மாதிரியே இருக்குது. நீங்கள் என்னென்னு எனக்கு சரியாக தெரில, எதுக்கும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த எமௌண்ட் எடுத்ததுக்கப்புறம் எக்யூப் கொடுத்து பார்க்கலாம் இந்த எமௌண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லாபியில் போய் போட்டு காட்டுறேன். அப்புறம் அந்த ஐடியில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, பூயா அடித்ததுக்கப்புறம் அந்த தவளை மேலே ஏறி உட்கார்ற மாதிரி இருக்கும். அதாவது நருட்டோ சாப்டரில் வந்தது, அது ரொம்ப பிடிக்கும். ஆனால் அது நான் எடுக்கலை என் ஐடியில். ஏன்னா அப்போதைக்கு என்கிட்ட டைமண்டும் இல்லை அமௌண்ட்டும் இல்லை, அதனால் அதை நான் எடுக்கலை. அப்புறம் தான் இந்த எமௌண்ட்லாம் சொன்னேன், இந்த எமௌண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு. ஆனால் இது கன்ஃபார்ம் நருட்டோ சாப்டர் 2ல் கண்டிப்பாக வரும். அப்போ நான் கண்டிப்பாக இதோட பெட்டராகவே வரும்னு நினைக்கிறேன். அதில் கண்டிப்பாக வந்துச்சுன்னா நான் எடுத்து வீடியோ போடுறேன். அப்புறம் இந்த விவோ கிரேட்லாம் வாங்கியிருப்போம், அதெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ தரணும் அப்படின்ட்டு. எப்படியும் தரமாட்டானோ அது வேறு விஷயம். ஏன்னா நான் சுற்றுற ஒரு ஐடி கூட ராசி இல்லையா, இல்லை ஐடி ராசி இல்லையா என்னன்னு எனக்கே தெரியல. அப்புறம் இதை நான் ஓப்பன் பண்ணுறப்போ ஒன்று ஃபாஸ்ட்டாக ஓப்பன் பண்ணியிருப்பேன். மொத்தம் ஈவோ டோக்கன் எவ்வளோ, அப்புறம் கமெண்ட் பாக்ஸில் நான் எவ்வளோ டோக்கன் ஓப்பன் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு கரெக்டாக சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்புறம் இதில் இன்னும் ஒரு எமௌண்ட்டு பேலன்ஸ் இருக்கும். அந்த ஒரு பொம்மை விசிறி அப்படியே சேரில் உட்கார்ற மாதிரி அந்த எமௌண்ட்டும் நல்லா இருந்துச்சு. நான் அவன்கிட்ட ஃபோன் அடித்து சொன்னதுக்கப்புறம் சரி இன்னொரு வீக்லியும் போட்டுடுறான், அந்த எமௌண்ட்டை எடுத்துரு அப்படின்னு அவனை சொல்லிட்டான். சரி, அப்புறம் ஒரு வீக்லி அப்புறம் போட்டிருப்பேன்னு சொல்லியிருப்பேன். அதையும் அப்படியே போட்டுட்டு அதுக்கப்புறம் சரி அந்த எமௌண்ட்டை எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஈவெண்ட் எங்கடா இருக்குது, அந்த ஈவெண்ட்டில் போய்ட்டு அப்புறம் அந்த எமௌண்ட்டை எடுத்துடுறான். நான் எந்த எமௌண்ட்டை எடுக்க போகிறேன் அப்படின்ட்டு ரொம்ப நேரம் யோசிப்பீங்க. எந்த எமௌண்ட்டும் இல்லை, அந்த சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் ஆரம்பத்தில். இந்த எமௌண்ட்டு தான் 233 டைமில் கொடுத்து இது எடுத்தாச்சு. இந்த எமௌண்ட் அப்படியே 2 கையை அவனை பிடிச்சி அப்படியே தூக்கி சேரில் உட்கார வைத்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. சரின்ட்டு அப்புறம் இதையும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அந்த ஈவெண்ட்டில் வேறு ஒன்றும் இல்லை பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு.
அப்புறம் உங்களுக்கு ஏதாச்சும் பிடிச்சிருந்தனாலும் கமெண்டில் சொல்லுங்கள், அதையும் அப்புறம் பார்க்கலாம். இந்த எமோட்டை எக்யூப் கொடுத்தோம் நான் காட்டுறேன், எப்படி இருக்கு நீங்களே பார்த்துட்டு சொல்லுங்கள். அவ்வளோதாங்க கைஸ் இந்த வீடியோ. அப்புறம் வேறு ஏதாச்சும் கமெண்டில் சொல்லணும்னு சொல்லுங்கள். இந்த எமோட்டை எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டும் கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த ஐடியோட கலெக்ஷன் போடு ப்ரோ அப்படின்னாலும் நான் போடுறேன். ஏன்னா அந்த ஐடியோட கலெக்ஷனும் நல்லா தான் இருக்கும். ஏன்னா தொடர்ந்து பூயா பஸ் போட்டுட்டு தான் வருது இந்த ஐடியிலையும். அவ்வளோதான் கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.